சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சுகுமார் என்பவர் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்தது தெரியவந்தது. பின்னர் அவரை கைது செய்து விசாரணை செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த நீலகண்டன் என்பவருக்காக இவர் வேலை செய்தது தெரியவந்தது. அதன் பேரில் நீலகண்டனையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே உள்ள சமத்துவபுரத்தைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் தங்கள் இல்ல நிகழ்ச்சிக்காக பெங்களூர் சென்று அங்கிருந்து மது பாட்டில்களை மொத்தமாக வாங்கிக் கொண்டு கொடைரோட்டில் இருந்து இருசக்கர வாகனத்தில் செம்பட்டி வழியாக சமத்துவபுரம் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது தேவாரத்தில் இருந்து செம்பட்டி வழியாக கோவை சென்ற அரசு பேருந்து ஒன்று பேருந்து நிலையம் எதிரே செல்வகுமார் மீது பயங்கரமாக மோதியது. இதில் பலத்த காயமடைந்த செல்வகுமாரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து செம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து அரசு பேருந்து ஓட்டுநர் தேவாரத்தைச் சேர்ந்த பாண்டி என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்லும் நெடுஞ்சாலையை ஏராளமானோர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த சாலையில் பல கிலோமீட்டர் தூரம் சேதம் ஆகி குண்டும் குழியுமாக பள்ளமாக காணப்படுவதால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. எனவே இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நெடுஞ்சாலைத்துறை மூலம் சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் காமராஜர் கல்லூரியிலிருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் பாதை அது நேஷனல் ஹைவே சாலையாகும். இந்த சாலை மிகவும் பயங்கரமான குண்டு குழியுமாக உள்ளது. இந்த சாலை அமைப்பதற்கு கடந்த 5 ஆண்டுக்கு முன்பாக அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் 76 கோடியே 70 லட்சம். இதில் 13 பாலங்கள் உட்பட. ஆனால் இந்த 76 கோடியே 76 லட்சம் முறையாக பயன்பாடு செய்து பொதுமக்களுக்கான சாலை முறையாக போடப்பட்டது என்றால் முறையாக போடப்படவில்லை. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு புகாரளித்தும் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் இல்லை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள மொட்டைமலை பகுதியில் செயல்படும் தனியார் கல்லூரியில் மாநில அளவிலான யோகா போட்டிகள் நடைபெற்றது. தமிழன் ஸ்போர்ட்ஸ் நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய விளையாட்டு கல்ச்சுரல் அறக்கட்டளை சார்பில் நடந்த போட்டிகளில் விருதுநகர், நெல்லை, தென்காசி, மதுரை, தேனி, குமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இருந்து 25 பள்ளிகளில் பயிலும் 1500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 9, 11, 13, 15 மற்றும் 17 வயதிற்கு உட்பட்டோர் என 5 பிரிவுகளில் யோகா போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை ராஜபாளையத்தைச் சேர்ந்த ரமணா அகாடமி பள்ளியும், 2ஆம் இடத்தை திருத்தங்கல் முத்துமாரி மெட்ரிக் பள்ளியும், 3ஆம் இடத்தை தளவாய்புரம் அன்னை வித்யாலயா பள்ளி மாணாக்கர்களும் பெற்றனர். பின்னர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பை, பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத், வெற்றிக்கு உழைத்த இந்தியா கூட்டணியின் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பிஞ்சூர் பகுதியில் உள்ள கேசவந்தாங்கல் ஏரி, பெரிய ஏரி, குலுக்கந்தாங்கல் ஏரி ஆகிய 3 ஏரிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வரத்து கால்வாய் ஏரி பகுதிகளை ஆக்கிரமித்து குளமாக மாற்றி விவசாயம் செய்து வருகின்றனர். இதனை அகற்ற கோரி அப்பகுதி கிராம மக்கள் வட்டாட்சியர், ஊராட்சி ஒன்றிய அலுவலர், மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் பலமுறை புகார் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து செங்கத்தில் இருந்து அரட்டவாடி செல்லும் கிராம சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த செங்கம் காவல்துறையினர் துறை சார்ந்த அதிகாரியிடம் கூறி ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியலை கைவிட்டு கிராம மக்கள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தல் ஊராட்சி காந்திநகர் பகுதியில் எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தர்மபுரி, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 400க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டது. இந்த எருது விடும் விழாவை காண செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், பெண்கள், இளைஞர்கள் சீரிப்பாய்ந்த காளைகளை கண்டு ரசித்தனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ளது கும்பக்கரை அருவி. கடந்த சில தினங்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கெவி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு சற்று நீர்வரத்து அதிகரித்து நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. மேலும் பகல் நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் இன்று வார விடுமுறை தினம் என்பதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டி வரும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஆரோக்கிய அகம் சார்பில் குடும்ப வன்முறை மற்றும் பாதுகாப்பான குடும்பங்களை படைப்பது எவ்வாறு என்பது பற்றியும், பெண்களை குடும்பத்தில் உள்ள எந்த உறுப்பினரும் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ துன்புறுத்துவது குடும்ப வன்முறை என்று இளைஞர்களுக்கு ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் பங்கு பெற்றனர். குடும்பம் சார்ந்த விஷயங்களை பயிற்சியில் கற்றுக்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முத்துக்காளிப்பட்டி பகுதியில் கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவானது நடைபெற்றது. இவ்விழாவில் சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நடனமாடினர். இதனை பொதுமக்கள் வெகுவாக கண்டு மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஊர்வலம் நடைபெறும் இடமான பழைய பேருந்து நிலையம் பகுதியில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முன்னதாக சீர்காழி காவல் நிலையத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா குழுவினருடனான ஆலோசனைக் கூட்டம் காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை, விசர்ஜனம் செய்யும் போது விழா குழுவினர் செய்ய வேண்டிய மற்றும் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 395 விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு செய்து விசர்ஜனம் செய்வதற்கு காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், சிலைகள் 10 அடிக்குள் இருக்க வேண்டும் என விழா குழுவினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் அடுத்த ஏ.கே. மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த சிவானந்தன் மற்றும் இவருடைய மனைவி பழனியம்மாள் இருவரும் இருசக்கர வாகனத்தில் வீட்டிலிருந்து திருப்பத்தூருக்கு இறைச்சி வாங்க சென்றுள்ளனர். அதேபோல் ராமநாயக்கன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிலர் செங்கத்திற்கு எருதுவிடும் திருவிழாவிற்காக மாட்டை பிக்கப் வேனில் ஏற்றிக்கொண்டு இளைஞர்கள் ஆண்டிவட்டம் பகுதியில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது அனேரி அருகே உள்ள ஆண்டிவட்டம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த சிவநாதனின் இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக மோதியதில் கணவன் மனைவி இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் பழனியம்மாள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பலத்த காயமடைந்த சிவநாதன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர்கள் மற்றும் இளைஞர்கள் மாட்டுடன் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் ஒன்றிய அரசின் காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பிளாசம் என்ற அமைப்பு சார்பில் காசநோய் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் காசநோய் என்பது எளிதில் குணப்படுத்தக்கூடிய நோயாகும். இந்த நோயாளிகளை சமூகத்தில் தனிமைப்படுத்தக்கூடாது, அவர்களும் மற்றவர்களைப் போல் வாழ்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களிடம் அன்பாக பழக வேண்டும் என எடுத்து கூறப்பட்டது. மேலும் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 2025க்குள் இந்தியாவில் காசநோயே இல்லாத நிலையை உருவாக்கும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதாக கருத்தரங்கில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். பிளாசம் அமைப்பின் இயக்குநர் மெர்சி அன்னபூரணி தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் செவிலியர்கள் மற்றும் காசநோய் பணியாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் இங்கு நடைபெறும் இந்த கருத்தரங்கமானது காச நோயாளிகள், அதாவது டிபி நோயால் தாக்கப்பட்டிருப்பவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களை நாம் எல்லோரும் சமுதாயத்திலே ஒதுக்கி வைக்கிறோம், புறக்கணிக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது, அவர்களும் நம்மை போன்றவர்கள் தான் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த மீட்டிங்கை இங்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அரசாங்கமானது பல வழிகளிலே காச நோயை குணப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். நம் நாட்டுடைய குறிக்கோளானது 2025க்குள் இந்த டிபி நோயை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபடுகின்றது. கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடலூரில் மக்கள் அதிகாரம் சார்பில் மாவட்ட செயலாளர் பாலு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் பங்கேற்று கண்டன உரை ஆற்றினார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன், காங்கிரஸ் கட்சி சார்பில் வழக்கறிஞர் சந்திரசேகர், திராவிட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் எழிலேந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஒளியமங்கலத்தைச் சேர்ந்த விவசாயி ஐயா கண்ணு, அவரது மனைவி புஷ்பம் 2 பேரும் மகன் சுப்பிரமணிக்கு பெண் பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை தீராம்பட்டி பிரிவு சாலையில் சென்றபோது அவ்வழியாக வந்த மணப்பாறை எடத்தெருவைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஓட்டி வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மணப்பாறை போலீசார் இருவரது உடலையும் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகனுக்கு பெண் பார்க்க சென்ற தாய் தந்தை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த தேவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் தேவூர் மயிலம்பட்டி சரபங்கா நதி தடுப்பணை நிரம்பி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனங்களிலும் நடந்தும் சென்று வருகின்றனர். இதனால் தடுப்பணையில் தவறி விழுந்து உயிரிழப்பு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தடுப்பணையின் குறுக்கே பொதுமக்களின் நலன் கருதி உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் எனவும் இந்த தடுப்பணையை சுற்றி பூங்கா அமைத்துக் கொடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் தேவூர் கிராமம். இந்த தேவூர் கிராமத்தில் மயிலம்பட்டியிலிருந்து பெரமிச்சிபாளையம் போகிற ரோட்டில் இந்த சரபங்கா தடுப்பணை ஒன்று இருக்குது. இந்த சரபங்கா தடுப்பணையானது ஆங்கிலேயர் காலத்திலேயே கட்டப்பட்டது. இந்த தடுப்பணையில் எப்போ தண்ணி வந்தாலும் சரி, பொதுமக்கள், மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் மாணவிகள், விவசாயிகள், கர்ப்பிணி பெண்கள்னு சொல்லி நிறைய பேர் இதில் போக்குவரத்தில் இருக்காங்க. இந்த பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்களுக்கு மேலே இருக்குது. இவங்க எல்லாருக்கும் போக்குவரத்துக்கு உண்டான ஒரே தடம் இந்த அணை மட்டும்தான். ஆனால் இந்த அணையில் தண்ணி வரும்போதெல்லாம் ஒரு ஆபத்தான பயணத்தை தான் இங்கே இருக்கிற பொதுமக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அரசாங்கம் பார்த்து இதுக்கு கீழே ஒரு பாலத்தை கட்டி பொதுமக்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். தயவு செஞ்சு அரசாங்கம் இதன் மீது நடவடிக்கை எடுத்து ஒரு பாலத்தை கட்டி ஒரு பார்க்கு மாதிரி அமைச்சா கொடிவேரி மாதிரி ஒரு சிறந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு அரசாங்கம் இதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த ஒரு பார்க் ஒன்று அமைச்சு கொடுத்தா பொதுமக்களுக்கும் நன்மை பயக்கும், போக்குவரத்திற்கும் நன்மை பயக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள கப்பிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவரது மகள் செண்பக செல்வி ஒட்டப்பிடாரம் தாலுகா பகுதிக்கு உட்பட்ட சங்கம்பட்டி கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று பணி நிமித்தமாக தாலுகா அலுவலகம் செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் இரவு வரை அவர் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்காததால் பசுவந்தனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் பசுவந்தனை போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன செண்பக செல்வியை தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சின்னக்கானல் பகுதியில் உலாவரும் முறிவாளன் மற்றும் சக்க கொம்பன் காட்டு யானைகள் இரண்டும் நேற்று இரவு சண்டை போட்டுக் கொண்டது. இதில் முறிவாளனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலை காயங்களுடன் சுற்றி வந்த முறிவாளன் யானை உடல்நிலை சோர்ந்து வனப்பகுதியில் சரிந்தது. இதனை கண்காணித்து வந்த வனத்துறையினர் உடனடியாக விரைந்து சென்று கால்நடை மருத்துவர் உதவியுடன் யானைக்கு சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் காயமடைந்த யானைக்கு முதுகுத்தண்டு அருகில் ஏற்பட்ட ஆழமான காயத்தால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது.